நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பற்றி எரியுது வங்கதேச நண்பர்களே. வங்கதேசத்தை அதிர விட்டுருக்காங்க. இதை கண்டு இப்போ வங்கதேசம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்போ திக்குமுக்காடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்களை பகைத்தா இதுதான் கதி அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 போர்க்கப்பலை களமிறக்கி இருக்காங்க இந்தியா. அதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா வேலையை காட்ட துவங்கி இருக்கு ஈரான். இனி யாராலையும் கண்ட்ரோல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வங்கதேசத்தில் பிரம்மாண்டமாக அமைய இருந்த 81 அடி உயர ராமர் சிலை கட்டுமானத்துக்கு இஸ்லாமிய அமைப்பினர் தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் ஆக்ரோஷமான இந்து அமைப்பினர் தலைநகர் டாக்காவில் நேற்று தீப்பந்தி ஏந்தி போராட்டம் நடத்தி 72 மணி நேரம் கெடு விதிச்சிருக்கிறாரு. பெரும் பரபரப்பை இப்ப ஏற்படுத்தி இருக்கு. வங்கதேசத்தையே புரட்டி போட்டிருக்கு. ஒரு பிரளயமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டை நாடான வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் போது இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்தது. இந்துக்கள் அடித்து கொல்லப்பட்டாங்க. தற்போது பொது தேர்தல் முடிந்து அங்கு பிஎன்பி கட்சி வென்றவருக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் தான் புதிய பிரதமராகி இருக்கிறாரு. இருந்தாலும் கூட தற்போதும் அங்கு இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்துட்டு தான் வருது. குறிப்பாக ராமர் சிலை அவமதிப்பு உள்ளிட்டவற்றை சில இஸ்லாமிய அமைப்பினர் செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் வங்கதேசத்துடைய கைப்பந்தா மாவட்டத்தில் பலாஸ்பரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே கோவில் வளாகத்தில் 81 அடி உயர ராமர் சிலை நிறுவப்பட்டிருக்கு. இந்திய மதிப்பில் 15 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்பட்டு வருது. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோவில் குழுவின் தலைவர் ஹரிதாஸ் சந்திரதாஸ் மேற்பார்வையில் பணி நடந்துட்டு வருது. சிலையுடைய கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா 80% வரை முடிவடைந்திருக்கு. இன்னும் 20% பணிகள் தான் பாக்கி இருக்கு. ஆனால் அந்த சிலையை அமைக்க தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள். சிலை வடிவமைப்பு பணியில் ஈடுபடும் நபர்களை மிரட்டியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் மிரட்டல் பதிவுகளை செஞ்சுட்டு வராங்க. இதனால தற்போது ராமர் சிலை கட்டுமான பணி நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத தொடக்கத்தில் கைபந்தாவில் நடந்த போராட்டத்தில் ராமர் போட்டோக்களுக்கு சிலர் அவமரியாதை செஞ்சாங்க. இந்த தொடர் சம்பவங்களுக்கு இந்த அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ரங்பூர்ல ராமர் சிலை கட்டுமான பணியை மீண்டும் தொடங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியும் அதை எதிர்க்கும் இஸ்லாமிய அமைப்பினரை கண்டித்தும் நேற்று இரவு தலைநகர் டாக்காவில் ஆயிரக்கணக்கான இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ராமர் சிலை அவமதிக்கப்பட்டதுல இப்போது போலீஸ் சார்பில் வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. இதனால நேற்று பல்வேறு இந்து அமைப்புகளும் மாணவர்களும் டாக்காவுடைய ஷாபாக் சந்திப்புல ஒன்று திரண்டு தேசிய பத்திரிகையாளர் மன்றம் நோக்கி பேரணியாக போயிருக்காங்க. இந்து மகாஜோத் அப்படிங்கிற அமைப்பு இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து அனைவரையும் ஒருங்கிணைப்பு செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கோஷமிட்டு இருக்காங்க. ராமர் சிலை கட்டுமானத்தை தடுக்கும் நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பிரிவினர் டாக்காவில் இருக்கும் செய்தியாளர் சங்கம் முன்பு போராட்டம் நடத்தினாங்க. அப்போது அவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சி செஞ்சாங்க. இதனால லேசான தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. கடவுள் ராமர் அவமதிப்பு வழக்கில் பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி அரசு மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இன்னும் 72 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும், இல்லை அப்படின்னா போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு கெடு விதிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்களால வங்கதேச தலைநகர் டாக்காவில் நேற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்து அமைப்பினர் வங்கதேசத்தில் இப்போ போராட்டத்தில் களமிறங்கி இருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில் பெரும் பேசும் பொருளாக இருக்கு. ஒரு பரபரப்பு தொற்று இருக்கு. அதுலேயும் சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா வங்கதேச அரசுக்கு 72 மணி நேரம் கெடு விதிச்சிருக்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் நாட்டின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் வகையில் இந்தியாவில் 75% மேல் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட 3 புதிய அதிநவீன போர்க்கப்பலை நாளைய தினம் அதாவது ஜூன் 21 இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படுது. நாளை கொல்கத்தாவில் இருக்கும் சியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடைபெறும் மாபெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் இந்த 3 கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கு. மத்திய அரசுடைய சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையுடைய போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகம் இந்த கப்பலை வடிவமைச்சிருக்காங்க. கொல்கத்தாவை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனமான கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்த 3 கப்பலையும் மிக நேர்த்தியாக கட்டியெழுப்பியிருக்காங்க. ஒரே நேரத்தில் வெவ்வேறு திறன்களை கொண்ட 3 முன்னணி கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்படுவது இந்திய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஐஎன்எஸ் துணகிரி அப்படிங்கிற ஸ்டெல்த் போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 5வது அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட் ரக போர் கப்பலாகும்.
எதிரி நாடுகளுடைய ரேடார்களுடைய கண்களில் படாமல் கடல்ல மறைந்து பயணிக்கும் பிரத்யேக வடிவமைப்பு கொண்டது. இதுல எதிரிகளுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் அக்ராய் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி வேட்டையாடி, இது அர்னாலா கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆழமற்ற கடற்பகுதியில் பயணிக்கும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பலாகும். கடலோர பகுதிகள் மற்றும் குறைந்த ஆழம் கொண்ட கடல் பகுதிகளில் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை கண்டறியும் மேம்பட்ட சோனார் கருவிகளை கொண்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களை நீருக்குள்ளேயே அளிக்கும் இலகுரக டார்பிடோக்கள் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் சன்ஷோதக், இது பெரிய ஆய்வு கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இது கடல் ஆய்வு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட 4வது பெரிய சர்வே கப்பலாகும். ஆழ்கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் இருக்கும் நிலப்பரப்புகளை துல்லியமாக வரைபடம் தயாரிக்க உதவும் தானியங்கி முறையில் இயங்கும் நீர்கீழ் வாகனங்கள் மற்றும் ரிமோட் மூலம் இயக்கப்படும் கருவிகள் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் பொருளாதார பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல்களுடைய கட்டுமானத்தில் 75% அதிகமான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதாகும். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார பயன்களையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடைய கடல்சார் அச்சுறுத்தல்கள் அதிகரிச்சுட்டு வரும் வேளையில இந்த 3 நவீன கப்பல்களுடைய வருகை இந்திய கடல் எல்லையை பாதுகாப்பதில் மிக முக்கியமான பங்குகளை வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கு. 60 நாள் பேச்சுவார்த்தையை துவங்கும் வழியை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இயக்கங்களின் தாக்குதலுக்கு நேற்று முட்டுக்கட்டை போட்ட நிலையில அடுத்த சில நாட்கள்ல துவங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானுடைய அனுமதியுடன் மட்டும்தான் செல்ல வேண்டும் அப்படின்னும் வரும் காலத்தில் இன்சூரன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு. இது உலக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் கட்டாயமாக ஈரானுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை பெற வேண்டும் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் தற்போது அடுத்த 60 நாட்களுக்கு இலவசமாக இருக்கும் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் கப்பல்கள் ஈரான் நிர்ணயித்த பாதையை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் வேற எந்த மாற்று பாதையும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரான் முழு கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா கூட சமீபத்தில் கையெழுத்தான 14 அம்ச ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு கட்டணமின்றி அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஈரானுடைய சமீபத்திய அறிவிப்பு இந்த ஒப்பந்தத்துக்கு அப்பால் தன்னுடைய அதிகாரத்தை நீட்டிக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கை ஈரான் தன்னுடைய பொருளாதார நலன்களை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் இந்த முக்கிய நீரிணையின் மீது முழு கட்டுப்பாட்டை பெறவும் திட்டமிடுவதாக சொல்லப்படுது. ஹார்முஸ் நீரிணை உலகின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் முக்கிய வழித்தடமாகும். இங்கே ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் அல்லது கட்டணங்கள் விதிக்கப்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடைய எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படக்கூடும். ஈரானுடைய இந்த அறிவிப்பு அமெரிக்காவுடனான சமீபத்திய அமைதி முயற்சிகளுக்கு இடையில தன்னுடைய மூலபாய நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய அடியாக பார்க்கப்படுது. அடுத்த 60 நாட்கள் இந்த வாரம் எப்படி முன்னேறுகிறது அப்படிங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் இணைந்து போர்னால பாதிக்கப்பட்ட ஈரானுடைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் $300 பில்லியன் நிதியை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இது குறித்து ஜேடி வான்ஸ் ஈரான் தலைவர்களும் பேசினாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரத்தில் எடுத்துள்ள கராரான முடிவு உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஈரானுக்கு நிதியுதவி வழங்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னும் அந்த நாட்டுக்கு 10 சென்ட் அதாவது ஒரு பைசா கூட நிதியுதவியாக தர முடியாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் தான் அமெரிக்கா ஈரான் மத்தியில் கையெழுத்தான 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த நிலையில தான் இந்த ஒப்பந்தத்துடைய எதிர்காலம் குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா எந்த ஒரு நெருக்கடியாலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னும் மாறாக ஈரானே அவசர நிலை காரணமாக பேச்சுவார்த்தைக்கு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய கதை முடிஞ்சிருச்சு, 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் முழுமையாக நடைபெறும், ஆனால் அவர்களுக்கு ஒரு பைசாவும் கிடையாது, 10 சென்ட் கூட வழங்கப்படாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய இந்த பேச்சு ஈரானுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தலாம், இதனால பேச்சுவார்த்தையும் தடைபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு பதிவில் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்திய போர் ஈரானுடைய இராணுவ திறனை கடுமையாக பாதித்து விட்டதாக சொல்லியிருக்கிறாரு. ஈரான் கிட்ட தற்போது செயல்படும் விமானப்படை, கடற்படை, ரேடார் அமைப்புகள் அல்லது வான் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த சில மாதங்களில் நடந்த மோதல்கள் ஈரானுடைய பாதுகாப்பு கட்டமைப்பை பலவீனப்படுத்தி இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் பொருளாதார வளர்ச்சிக்காக பெரிய அளவிலான நிதி ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவிய நேரத்தில் ட்ரம்ப்புடைய இந்த புதிய கருத்து சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.